Okay, ready? Hi guys. Hi guys. Vanakkam. Welcome back to our new lens. New lens. If you have a midpoint, I want to say New lens. new lens. Welcome New back to our new lens YouTube channel. என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். Okay guys, இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ பண்ணி. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. கூலி தலைவர் வந்திருக்காரு. ஸோ வீடியோ தூக்கிட்டு வந்திருக்கோம். தலைவரே ரிக்வெஸ்ட் பண்ணனால அடி வாங்குறதுக்கு பிளான் பண்ணிடுச்சு. இல்லை தலைவர் ரிக்வெஸ்ட் பண்ணல, நாங்களே ரிக்வெஸ்ட் பண்ணி பண்ணுறோம், நாங்களே கன்வின்ஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இன்னும் இந்த படம் எல்சியூக்குள்ளே வருதா இல்லையா, அப்புறம் மற்ற என்னென்ன கதை அப்படின்ற நிறையா ஸ்பெக்குலேஷன் போயிட்டுருக்குல்ல. ஸோ நம்ம அதை பார்த்து நம்ம ஸ்பெக்குலேஷன் நம்ம ஒரு ரூமரை கலப்போம். ஓகேவா? ஓகே ரெடி? அதுதானே ட்ரெண்டு. ஆமாம், எல்லாரும் ஒரு ரூமை கலப்பி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சைட்லேருந்து நம்ம ஒரு ரூமரை கலப்பி விடுவோம். ஓகே, let's jump into the video. ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா இட் கேன் பி a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுக்கு பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுக்கு உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு குழி, அந்த ஒத்த குழி. ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 30 வருஷமா ஒருத்தன் ஆஃப்லைன் யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். இது சொல்லிட்டு இருந்தான் பத்தியா அந்த கைஸ், நான் ட்ரெய்லர் வந்து ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். இப்போ நான் மறுபடியும் நான் எதுக்கு பார்த்தேன்னா, நான் டிகோட் பண்ணுறது தான் பார்த்தேன். ஆனால் இது வந்து ட்ரெய்லரை நான் இது ரெண்டாவது வாட்டி தான் பார்க்குறேன். ரெண்டாவது வாரம். ஸோ இதுக்கு மறுபடியும் இப்போ புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நான் வந்து பல வாட்டி பார்த்துட்டேன். நான் டிகோட் பண்ணுறது தான் பார்த்தேன். ஓகேவா? காலையில் கூட பார்த்துருக்காங்க. ஆமாம், ஏன்னா நான் லோகேஷோட பெரிய ஃபேன். ஓகேவா? ஒவ்வொரு படமும் நம்ம வந்து இப்போ நான் லியோ படமே வந்து நான் இப்போ வரைக்கும் அதை பவுஸ் பண்ணி நான் வந்து அந்த படத்தை வந்து இந்த சீன் எப்படி எடுத்துன்னு சொல்லி நான் பார்ப்பேன். ஏன்னா அது வந்து அடப்பாய்
நான் சொல்கிறது அனாலிசிஸ். அதாவது லோகேஷ் படத்தை அனலைஸ் பண்ணி நான் பார்ப்பேன். லைக் இந்த சீன் எப்படி எடுத்திருக்காங்க, இந்த சீன் எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி நான் பார்ப்பேன். லியோ படம் பார்ப்பேன், மாஸ்டர் படம், கைதி வந்து அது சொல்லவே தேவையில்லை. ஓகேவா? ஸோ அப்படி தான் நான் அந்த படம்லாம் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ ட்ரெய்லர் ஒன்று விட்டுருக்காங்க, 14 நாள் வெயிட் பண்ணணும். அதுதான் இப்போ வந்து பெரிய டாஸ்கே. இப்போ 14 நாள், இன்னும் 10 நாள் இருக்குது. நீங்கள் 4ஆம் தேதி, ஆமாம், இன்னும் 10 நாள் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இத்தனை நாள் நான் ட்ரெய்லர் ரீவாட்ச் பண்ணி பார்த்ததில்ல. நான் என்ன கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன்னா, உலகத்தில் எவனை எதிர்த்து கண்டுபிடிக்கிறான்னு சொல்லுவாங்க. நான் இது எதை கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லை அப்படி இல்லை. என்னென்னா ஃபஸ்ட்டு சத்யராஜ் சார் செத்துருவார். அது எப்படி நீ சொல்கிற? ஏன்னா அது வந்து ஸ்ருத்திஹாசன் வந்து சீன் ஃபுல்லாக பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்ருத்திஹாசன் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அவர் என்னது சத்யராஜோட மகளாக தான் வந்து ஸ்ருத்திஹாசன் நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, ஆனால் நான் பார்த்தேன் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் இருந்துச்சு. மேபி லோகேஷே ரிவீல் பண்ணாரான்னு, மேபி லோகேஷே ரிவீல் பண்ணாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கன்ஃபார்மாக வந்து தெரியும் அவர் வந்து ஸ்ருத்திஹாசன் வந்து சத்யராஜோட மக. அப்படி பார்த்தா இன்னொன்று வந்து சத்யராஜ் வந்து சூப்பர் ஸ்டாரோட நண்பன். ஓகேவா? அப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ்லாம் இல்லை, அதுதான் இருக்கும் அந்த படத்தில். ஓகேவா? அப்படி தான் நான் நினைக்கிறேன், என்னோட கெஸ்ஸிங். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தா சத்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா ஏதோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னமோ அந்த ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அது என்னமோ டைம் மேபி எல்லா உலகத்தில் இருக்க எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல்னாலே அந்த ஷாக் அந்த இதுதான் வரும். ஓகேவா? ஆனால் இது எப்படி எடுத்து வச்சுருக்காங்க, என்ன கான்செப்டில் இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சத்யராஜ் சார் வந்து எதையோ கண்டுபிடிக்கிறாரு. அது மேபி வில்லனுக்கு தேவைப்படலாம், இல்லைனா வில்லனை அழிக்கிறதுக்கான ஒரு கருவியாக கூட இருக்கலாம். அதனால வில்லன் வந்து சத்யராஜை கொண்டிருக்கலாம். அதுக்காக பழி வாங்குற மிஷனில் தான் வந்து நம்ம தலைவர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் என்ன ஒரு கட்டம் சொல்ற, நீ எதுக்கு இங்கே வந்த? ஆமாம், அதுவும் சொல்லுவார். இன்னொன்று சத்யராஜ் சொல்லுவார், 30 வருஷமாக ஒருத்தரை நான் வந்து அடக்கி வச்சிருக்கேன், சம்திங் இன்னும் ஒரு டைலாக் வரும், அடக்கி வச்சிருக்கேன், அவனுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா இது என்ன ஆகும் தெரியுமா, சம்திங் அந்த மாதிரி டைலாக்லாம் பேசுவாங்க. ஓகேவா? ஸோ மேபி இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று டைம் ட்ராவலாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்னொரு பெரிய ஒரு இது என்ன பண்ணுறீங்கன்னா எல்சியூ. இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு 90% எனக்கு வந்து இந்த படம் வந்து எல்சியூவில் வரும்னு எனக்கு தோணலை. ஆனால் லோகேஷை நம்ப முடியாது. தலைவன் வந்து லியோ படத்தையே வந்து இல்லைன்னு சொல்லி கடைசியா வந்துட்டு நம்ம கமலஹாசன் வந்து என்ட்ரி கொடுத்தாரு. ஆமாம், ஸோ அந்த மாதிரி வச்சார் தலைவன். ஆனால் அவர் சொல்கிற ரீசன் என்னன்னா, இந்த கண்ணா ரவின்னு ஒரு ஆக்டர் இருக்கார், இந்த கைதி படத்தில் வந்து அண்டர் கவர் போலீஸாக ஒருத்தர் படிச்சிருப்பார்ல. ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டில் டான்ஸ் ஆடிருக்காரு. அந்த ஒரு கேரக்டராகவே வராரு இந்த படத்தில். ஓகேவா? அப்போது நீங்கள் வந்து இந்த கேரக்டர் வந்து இதில் இருக்குது, ஸோ கண்டிப்பாக இது கைதியோட கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லும் போது லோகேஷ் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இல்லை இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆக்டர், ஸோ அவங்கள வந்து நான் எல்சியூக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள நான் சாவடிச்சிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் எல்சியூ படம் பண்ணால் எந்த எல்சியூலையும் வந்து அவங்கள நான் பாய்க்கவே முடியாது. ஆமாம், எனக்கு வந்து இவங்க வந்து எல்லாமே ஒரு நல்ல கிரேட் ஆக்டர்ஸ், எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது இல்லாமல் போயிடுச்சு நான் எல்சியில் அவங்கள கொண்டு வந்தனால. ஸோ இந்த படத்தை வந்து ஸ்டாண்டர்ட் நான் பண்ணுறனால நான் இதில் கொண்டு வரவங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லியும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஓகேவா? இப்போது அதான் தெரில, அவர் வந்து இவ்வளோ கிளியர் கட்டாக சொல்கிறாரு இது எல்சியூவில் இல்லை, இதெல்லாம் தான் காரணம், இதெல்லாம் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா மேபி இது எல்சியூ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஏதோ ஒரு ஸ்பெகுலேஷன் போய்கிட்டே இருக்கு இன்ன வரைக்கும், எல்சியூ தான் ஒரு பெரிய பில்டப்ஸ் ஒன்றுமே இல்லை இந்த படத்தில். ஆமாம், இது வந்து வாண்டட்டாகவே இறக்கியிருக்காரு. அவர் அந்த இன்டர்வியூவில் சொல்லுவார், எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான எந்த ஐடியாவுமே இல்லை, ஃபுல் எல்லாமே வந்து படத்தில் பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் நான் இருந்தேன். பட் ப்ரொடியூசர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இந்தமாரி எனக்கு ட்ரெய்லர் வேணும், படத்துக்கு ரிலீஸ்க்கு நம்ம என்னென்ன ப்ரொமோஷனுக்கு என்னென்னலாம் பண்ணுவோமோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், ஸோ எனக்கு ட்ரெய்லர் வேணும்னு ப்ரொடியூசர் கேட்டனால தான் ட்ரெய்லர் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து இன்னொன்று என்னென்னா, கதையே கண்டுபிடிச்சிடக்கூடாது. அவர் வந்து அந்த இன்டர்வியூலேயே சொல்லுவார், நான் வந்து இதெல்லாம் நான் கொடுத்தேன் அப்படின்னா, நான் சில விஷயங்கள் நான் ஓப்பனாக சொல்கிறதோ இல்லை கொடுத்தனாலோ அப்படின்னா
சின்ன சின்னதாக வச்சு கண்டுபிடிச்சி மொத்த கதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அது வந்து எனக்கு படம் வந்து அவங்க படத்தை பார்க்கும்போது நம்ம சொன்ன கதை தான் அங்கே இருக்கா அப்படின்னும் போது டிசப்பாயிண்ட் ஆகுது. டிசப்பாயின்மெண்ட், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓவரா. நம்ம என்னன்னா நம்மள ஆடியன்ஸை ஏமாத்தினாதான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். அது நம்மளோட கெஸ்ஸிங் படி ஓகே இதுதான் அடுத்ததுன்னு சொல்லும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ படம் வந்துட்டு நல்லா ஆவரேஜ் மூவியா இருக்குன்ற அப்படின்ற ஒரு பிம்பத்தை அது கிரியேட் பண்ணிடுதுல்ல. ஸோ அதனால தான் அவர் சொன்னார், நான் எதுவுமே இப்போது சொல்ல விரும்பலை, படம் இது பண்ணி பார்த்துக்கலாம், ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாரு. இப்போது ட்ரெய்லருக்கு வந்தோன்னா அதில் கொக்கின்னு ஒரு வார்த்தை பார்க்குறேன். கொக்கி எட்ரா அப்படின்றாருல, கொக்கினா தெரில பேர் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அதில் கொக்கி எட்ரா அப்படின்னா ஏதோ ஒரு பேர் நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஆள் கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கொக்கின்ற அந்த கேரக்டர் ஏதோ ஒரு மாஸ் சீன் இருக்குது. ஏன்னா பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, கூலியோட பாட்டு ரிலீஸ் பண்ண லிஸ்ட்டில் கொக்கின்னு ஒரு பாட்டோட பேர் ட்ராக்கே இருக்குது. ஸோ அப்போ தெரில, மேபி அந்த கேரக்டர் ஏதோ பெருசாக மாஸ் ஏஜென்டினா மாதிரி ஏதாவது வச்சுருக்காரா அப்படின்லாம் தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குது, படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் நான் செம்மையாக வெயிட் பண்ணியிருக்கேன். மேபி ஃபர்ஸ்ட் ஷோவே நான் போயிடுவேன். ஏன்னா எல்சியூக்குள்ளே இருந்துச்சு, இதெல்லாம் இருக்குது, சைஃபையாக இருக்குது படம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்ச கையிலும் டிக்டாக்ல எல்லாம் போட்டு தாளிச்சு எடுத்துடுவாங்க. எல்சியூ இந்த இடத்துல வராரு, இவரு இந்த இடத்துல இவரு வராரு அப்படின்னு. ஸோ திறக்கவே முடியாது. ஐயோ கடவுளே, நான் மேபி போனால் ஃபர்ஸ்ட் ஷோவே நான் போயிட்டு படத்தை பார்த்து நான் உட்காந்து ஸ்பாயில் பண்ணுறேன்டா எல்லாத்தையும். இந்த வாட்டி சும்மாவே அதான் எங்கள்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அப்படி இல்லை, இந்த ஒருத்தர் கட்ட மிஷக்காரன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் என்ன பண்ணுவான் வந்துட்டு, நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஸ்டோக்காக இருக்க படம் போய் பாரா. இல்லை மச்சான் நீ சொல்லு மச்சான், இல்லை மச்சான் நீ சொல்லு மச்சான். லியோ படத்துக்கு அப்படி தான் கேட்டான். மச்சான் இது எதுவும் சொல்ல வேணாம், கதையெல்லாம் சொல்ல வேணாம், எல்சிஓ இல்லையான்னு மட்டும் டே அதான்டா சஸ்பென்ஸு. நான் ஆமான்றுவேன், இதுவும் கூட இருக்கும் அவங்க கூட. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து போய் படத்தை தேட்டரில் பார்த்து ஒரு வாட்டி சொல்கிறோம் தான், தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொன்னால் மட்டும் ஏற்றுக்காதீங்க. அடுத்த வாட்டி நாங்கள் சொல்ல மாட்டோம், செய்கிறோம். ஆமாம், ஒவ்வொரு வாட்டியும் நீங்களும் என்ன திட்டுவீங்கன்னு எங்களுக்கே தெரில, செய்வோமா? ஆமாம், எப்போ பசங்க ஆக்ஷன் தான் ரிவ்யூ எடுத்து போடுவோம். ஐ திங்க் என்ன படத்துக்கு சொன்னோன்னு கூட நான் மறந்து போயிட்டோம் ஜி. ஆமாம், எந்த படத்துக்குனே சொன்னோன்னு மறந்துட்டோம். ஸோ இப்போ இந்த படத்துலயாச்சுமே கண்டிப்பாக இன்கேஸ் எங்களால் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிடுவோம். பிகாஸ் இப்போ ரொம்ப பிஸியாக ஓடிட்டு இருக்கா. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிளாங்க் அவுட், என்ன பேசுதுன்னே தெரியல. ஃபுல்லாகவே எனக்கு அப்படின்னு புதுசாக இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு, நானாச்சும் 6 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருக்கேன். போன வருஷம் 8 மாதம் ஆச்சு. ஸோ கேமரா ஃபியர் வந்துருச்சு போல இருக்கு. அதுதான் கேமரா ஃபியர் வந்துருச்சு. ஸோ அடுத்த தடவை வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக போட்டுட்ருப்போம். ஸோ இதுக்கு முன்னுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்கள் போடும்போது கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக ஆடிக்கு அமாவாசைக்கு தான் போடுவோம், அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்போது டக்குன்னு போய் பார்த்துருங்க. அதேதான். ஓகே, ஸோ நம்ம இன்னொரு வீடியோ வந்து உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். டில் தென் பை ஃப்ரம் அவர் நியூ லேண்ட்ஸ் ஃபேமிலி. பாய்.